தீர்க்கமா வந்து எனக்கு வந்து எந்த கிட்டத்தட்ட எல்லாம் ஒவ்வொரு போர்ஷனும் நல்லா தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஜாலியாக போயிட்டு இருந்தது. செகண்ட் ஹாஃபில் தான் வந்து ஃபீல் கொண்டு வந்தாங்க, நிறைய ஃபீலிங் வந்தாப்புல. எப்படின்னா ஒவ்வொருத்தரோட ஏமாற்றங்கள் வருது இல்லையா, ஒவ்வொரு ஹீரோ வந்து அந்த பக்கம் ஏமாற்றம், இவங்களுக்கு ஏமாற்றம், காதலை சுற்றி முக்கோண காதல் சுற்றி வரும்போது அதோடைய வழிகள் என்ன அப்படிங்கிறது அப்போ பின்புலமாக இருக்குது. படத்துடைய கதை, கணவன் தவறு செய்கிறான்னு மனைவியும் தவறு செய்யக்கூடாது. கணவன் ஒரு நாள் திருந்தி மனைவி கிட்ட வந்தாலும் வரலான்ற கதை தான் இது. அது மாதிரி வரும்போது மனைவி தவறு செஞ்சுருக்காங்க, அதனால் வர விளைவுகள், அது பைபிள் மூலிமா இருக்கிற பாவத்தின் சம்பளம் மரணன்ற பைபிள் மூலிமா வர கதை தான் இது. அந்த மூலிமா மரணம் அவங்களுக்கு வருது, அது தவறான பாதையில் போகுது அந்த மரணம். சூப்பர் 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 சூப்பராக வச்சுருக்காரு. டிகில்ஸ் எல்லாம் நல்லா வச்சுருக்காரு. இல்லை, ஸ்லோவாக தான் போகுது. அந்தளவுக்கு ஸ்பீடெல்லாம் போகல, அந்தளவுக்கு பயமெல்லாம் இல்லை, ஸ்லோவாக தான் போகுது. ஆமாம், பூர்ணா தான், பூர்ணான்ற நடிகை அவங்க கேரக்டராகவே வாழ்ந்திருக்காங்க. படம் முழுக்க அவங்க நடிப்பு தான் சூப்பர் சூப்பர். அதான் சொல்கிறேன், அவங்க வந்து இந்த படத்தின் மூலமாக தேசிய விருது வாங்குற தகுதியை பெற்றிருக்காங்க. இந்த படத்தில் வாங்குவாங்களா என்னன்னு தெரியாது, ஆனால் அந்த தகுதி அவங்க பெற்றிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு நாள் வாங்குவாங்கிற நம்பிக்கை இருக்குது. மிஷ்கினோட தம்பி மூவி, அவரே பிரம்மாண்டமாக பண்ணுவார், இவரும் அதே மாதிரி பண்ணுவார்னு சொல்லிட்டு அது அந்த ஒரு டஸ்ட்டில் தான் வந்து. கதை நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு, எல்லாமே சூப்பராக இருக்குது. மூவியோட ப்ளஸ் பாயிண்ட்னா சவுண்ட் எஃபெக்ட்டு, அந்த த்ரில்லிங்கு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி இருக்கணும், அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆக்டிங் வைஸில் எல்லாருமே நல்லா தான் பண்ணாங்க. பூர்ணிமா மேம் அவங்க நல்லா பண்ணாங்க. மியூசிக், சவுண்ட் எஃபெக்ட், அந்த வாய்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அந்த எஃபெக்ட்டு கொஞ்சம் திக்குன்னு இருக்கிறது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இல்லை, மூவி கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் போச்சு, எல்லாமே நல்லா இருக்கு. கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். நான் இன்றைக்குமே ஃபேமிலியோட வந்து தான் பார்த்துருக்கேன், நல்லா இருக்கு. ஏன் இந்த மூவிக்கு வந்தீங்க அப்படின்னா, மிஸ்கின் சார் வந்து முதல்ல மியூசிக் இதில் அவர் என்னுடைய ஃபேவரட், ரொம்ப பிடிக்கும். மிஸ்கின் சார் பிடிக்கும். அவர் வந்து அளவுக்கு மேலே அவருடைய மியூசிக் வந்து எந்த அளவுக்கு அவர் வந்து ஆர்வம் எந்த அளவுக்கு வெளிக்காட்டிக்கிறது எனக்கு ரொம்ப இருந்தது. ஆனால் அந்த மாதிரி ஒரு புது மியூசிக் மாதிரி இல்லை. அதெல்லாம் கதையை ஒட்டியே மியூசிக் வரும், மியூசிக் ஒட்டியே தான் கதை வருது, எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதே மாதிரி அதில் பண்ண விதார்த்தவரும் சரி, ஹீரோனி சரி, எல்லாருமே வந்து யாருமே வந்து சோடவல், எல்லாம் கேரக்டர் யாருமே பண்ணிக்கிறாங்க. எந்த விஷயமானும் கேரக்டர் நல்லா பண்ணிக்கிறாங்க. கேரக்டர் எல்லாமே கரெக்டாக ஒரே மாதிரி பண்ணிக்கிறாங்க, யாருமே ஏற்றமே இருக்க முடியல. அவங்களுக்கு கொடுத்த பாத்திரத்தை நல்லா பண்ணிக்கிறாங்க. ஹீரோயினி வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்ல, ஹீரோயினி வந்து ஃபஸ்ட்டு ஹீரோயினி மாதிரி இல்லைம்மா. ஹீரோயினி வந்து சரியான அந்த ஃபீலு, அந்த எக்ஸ்பீரியன்ஸு, அந்த நளினம், அந்த பார்வை, அந்த லுக் எல்லாம் வந்து எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. பெரிய ஹீரோயினி வருவாங்க. அப்படிலாம் இல்லையே, அவர் அது சொல்கிறோமோ அந்த மாதிரிலாம் கிடையாது. அதாவது எந்தெந்த இடத்துக்கு அந்த மியூசிக் வரணும், எந்தெந்த இடத்துக்கு ஆர்ஆர் வரணும், எங்கெங்கே ஃபீல் வரணும், அதுக்கு தகுந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் மியூசிக் கொடுத்துருக்குறாரு. எல்லா பக்கமே வந்து ஒரே மாதிரிலாம் வரல கொடுக்கல. இப்போ மழை வர மாதிரி ஒரு சீன் வந்தது அப்படின்னா அதுக்கு தகுந்த மியூசிக் தான் கொடுத்துருக்குறாரு. தீர்க்கமாக வந்து எனக்கு வந்து எந்த கிட்டத்தட்ட எல்லாம் ஒவ்வொரு போர்ஷனும் நல்லா தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஜாலியாக போயிட்டு இருந்தது. செகண்ட் ஹாஃபில் தான் வந்து ஃபீல் கொண்டு வந்தாங்க, நிறைய ஃபீலிங் வந்தாப்புல. எப்படின்னா ஒவ்வொருத்தரோட ஏமாற்றங்கள் வருது இல்லையா, ஒவ்வொரு ஹீரோ வந்து அந்த பக்கம் ஏமாற்றம், இவங்களுக்கு ஏமாற்றம், காதலை சுற்றி முக்கோண காதல் சுற்றி வரும்போது அதோடைய வழிகள் என்ன அப்படிங்கிறது அப்போ பின்புலமாக இருக்குது. ஆமாம், அது திடீர்னு வரும்போது யாருக்கும் பயம் இருக்கும் இல்லையா. அதாவது ஒரு பெரிய ஒரு எங்களுக்கு எதிர்பார்க்கல, திடீர்னு போனதை காணும் அப்படிங்கும்போது யாருக்கும் அந்த பயம் வரும். அப்படியே கீழே இறங்கி வரும்போது பயம் வரும். ஏன் வந்து அதில் என்னென்னா, அதில் இந்த மாதிரி போனால் பின்விளையில் என்ன நடக்கும் அப்படிங்கிற அதுலேயே 2 இது சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி போனோம்னா லைஃப் வீணாக போயிரும்போது சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு பின்னாடி இப்படி வந்தீங்கன்னா லைஃப் நல்லா இருக்குது. கேமரா சொல்லவே வேண்டியதா சார், மினிமா இருக்குல்ல, நான் பாராட்டவும் நல்லா பண்ணிக்கிறாரு. கேமராமேன் புதுசு சொல்ல யாருன்னா நமக்கு தெரியும், அனுபவம் அறிமுறை நான் அறிவு பண்ணி இதில் வந்து எதுவுமே குறை சொல்ல முடியாது. குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. இது எனக்கு ஒரு புதுப்படமாக தெரியும், ஒரு வித்தியாசமாக இருக்குது. வித்தியாசங்கிறதும் இல்லாமல் பல வகையில் சொல்லிக்கிறாங்க. ஒரு இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து இன்றைக்கி விரைவான வாழ்க்கையில் வந்து என்னென்ன செய்யக்கூடாது, எப்படி செய்யலாம் அப்படிங்கிற ஒன்று பண்ணிக்கிறாங்க. அதாவது தனக்கு என்ன ஆசை அதை மட்டும் நிறைவேற்றிக்கும், தேவையில்லை ஆசையில் காலம் வச்சோம்னா அது பின்விளையில் நிறைய பாதிக்க வேண்டியது வருது இல்லையா, அந்த ஒரு விஷயத்தில் அறிவை சொல்லிக்கிறாங்க. மியூசிக் தான், மியூசிக் ஃபுல்லாக போட்டுருந்தாரு. ப்ளஸ் ஆக்டிங், பூர்ணா அவங்க ஆக்டிங் ஃபுல்லாக நல்லா இருந்தது.
நல்லா நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க ஆக்டிங் வைஸ் எனக்கு எதுவும் சரியா சொல்ல தெரியல. ஆனால் ஆக்டிங் நல்லா இருந்தது பார்க்கவா. அவங்களே தான் பார்த்துட்டே இருக்கணும். நல்லா இருந்தாங்க உள்ள. புரியும். காமனாக புரியும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, புரியுது. நடுவில் தான் லைட்டாக ஸ்லோ, அவ்வளோதான். மியூசிக் நல்லா பண்ணு, மிஸ்கின் சார் நல்லா பண்ணியிருக்கு. கதையும் நல்லா தான் எடுத்துருக்கு. ப்ளஸ் பாயிண்ட்னா ஆக்டிங், மியூசிக் தான். அது அவ்வளோதான். ஸ்க்ரீன் பிளே இது சூப்பர். எல்லாரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. கதை நல்லா இருக்குது. பாசிட்டிவ் மியூசிக் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்காரு மிஸ்கின். முயற்சி பண்ணியிருக்காரு, நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட சீன் நல்லா இருக்கு. அது நல்லா இருக்கு. அதை ஃப்ரெண்டாக வந்தால் கூட அவளை ஏற்றுக்கல, அது நல்லா இருக்கு அந்த சீன். வேற எதை சொல்லணும்னா மியூசிக் நல்லா இருக்கு, சாங் நல்லா இருக்கு. சாங் சூப்பராக இருக்கு. அவங்க வாய்ஸ் நல்லா இருக்கு. சாங்கோட வாய்ஸ் நல்லா இருக்கு. மூவி நல்லா இருந்துச்சு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நடிப்பு நல்லா இருந்துச்சு. நம்பிக்கை மியூசிக்லாம் நல்லா அதிரடியாக நல்லா பயம் கொடுக்குற மாதிரி நல்லா இருந்துச்சு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட நம்பிக்கையோடு இருக்கிறது தான். எல்லாமே நல்ல செம்மையாக இருந்துச்சு. கதை அது ஹஸ்பண்ட் ஒய்ஃபு எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு கதை தான், வேற ஒன்று. நல்லா இருக்கு. சொல்லுங்க, கேளுங்க. நீங்க கேட்டாதான் என்ன மூவியோட ப்ளஸ் பாயிண்டா என்ன? ப்ளஸ் பாயிண்ட்னா பூர்ணா மேம். ஏன் பூர்ணா மேம்? இந்த என்டையர் ஃபிலிமை அவங்க தான் ஷோல்டரில் கேரி பண்ணுறாங்க. அவங்களோட ஆக்டிங் தான் வந்து படத்தை நம்ம உட்காந்து பார்க்குற அளவுக்கு சூப்பராக இருக்குது. செகண்ட் ப்ளஸ் பாயிண்ட் வந்து மியூசிக் தான் சொல்ல வந்தேன். மிஸ்கின் சார் வந்து ஃபர்ஸ்ட் படம்னு சொன்னாங்க, பட் கண்டிப்பாக இது ஒரு ப்ரொஃபஷனலாக எப்படி மியூசிக் போட்டால் அதுதான் பண்ணியிருக்காங்க. எங்கே சைலன்ஸ் தேவை, எந்த சீனுக்கு நம்ம என்ன எலிவேட் பண்ணுறோம், எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஏன்னா நான் பேசிக்காக ஆர்ட் மூவி இந்த மாதிரிலாம் பார்க்குற ஒரு கேரக்டர். ஸோ ஒரு கொரியன் படமாக இப்போ யூஸ்வலாக மிஸ்கின் சார் படம் பார்த்தா நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கிடைக்கும் இல்லைங்களா. ஓனாயும் ஆட்டுக்குட்டி ஆகட்டும், இந்த மாதிரியெல்லாம் படங்கள்லாம் அந்த மாதிரி ஒரு இதில் தான் இருக்குது. எனக்கு மிஸ்கின் சாராக அவங்க தம்பியாக டைரக்ட் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா மிஸ்கின் சார் தான் வந்து டைரக்ட் பண்ண மாதிரி தான் இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. டிஓபி எனக்கு யாருன்னு தெரியல, பட் ஆனால் அழகாக பண்ணியிருந்தாங்க. ஓவராலாகவே படமாகவே ஒரு நல்ல படைப்பாக இருக்குது. ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஏன்னா ஹியூமன் எமோஷன்ஸ்ன்றது யாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு ஜானர். இதில் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக பார்க்கலாம். பார்த்தாங்கன்னா ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஆமாம், கண்டிப்பாக. ஒரு செஸ் சீக்வன்ஸ் வருது பூர்ணா மேமுக்கும் அவங்க கோஸ்டாக இருக்கும். ஸோ அந்த சீக்வன்ஸ் வந்து மியூசிக் ஆகட்டும், எடிட் ஆகட்டும், அவங்க ரெண்டு பேர் எமோஷன்ஸ் ஆகட்டும் நல்லா டெலிவர் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கலாம். ஒரு மிஸ்கின் சார் படம் எடுத்தால் எப்படி எடுப்பாங்களோ அதே மாதிரி தான் டெலிவர் ஆகிருக்கு. ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஹியூமன் எமோஷன்ஸ் டீல் பண்ணுற படமாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.